முடி உதிர்வு என்பது ஒரு தனி நோய் அல்ல. அதனால்தான் பெரும்பாலான முடி சிகிச்சைகள் தோல்வி அடைகின்றன. இது ஒரு தனி பிரச்சனையாக இருந்திருந்தால் ஒரு மாத்திரையோ அல்லது ஒரு எண்ணெயோ அதை சிகிச்சை செய்ய முடிந்திருக்கும். இன்று இந்த சிகிச்சைகள் ஏன் தோல்வி அடைகின்றன என்பதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் முடி மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் உங்கள் முடியை இழக்கிறீர்கள் என்பதை நான் உங்களிடம் கூறப் போகிறேன். நான் உங்களுக்கு முடி உதிர்வை பற்றி விளக்கப் போகிறேன், அதுவும் நீங்கள் புரிந்து கொள்ளும் மொழியில். இதனால் உங்கள் முடியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலானவர்கள் முடி உதிர்வு என்றால் தலையில் முடி இல்லாமை என்று நினைக்கிறார்கள். சிலர் முடி உதிர்வு என்பது வைட்டமின் குறைபாடினால் ஏற்படுகிறது என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் ஒரு எண்ணெய் அல்லது உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது முடி உதிர்வை முழுமையாக குணப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முடி உதிர்வு என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறி மட்டுமே. இப்போது முடி உதிர்வு ஏன் ஏற்படுகிறது மற்றும் முடி உதிர்வுக்கு காரணமாகும் பல்வேறு காரணங்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். முடி உதிர்வுக்கான மிக பொதுவான காரணம் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா. இதை மரபணு முடி உதிர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல் மற்ற சொற்கள் ஆண்கள் முறையில் முடி உதிர்வு அல்லது பெண்கள் முறையில் முடி உதிர்வு என்பவையாகும். மரபணு முடி உதிர்வில் முடி உதிர்வின் முறைமை பார்த்தால் அது மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் முடி மெல்லியதாகும். மேலும் அது ஒரு குறிப்பிட்ட முறையில் நடைபெறுகிறது. அதாவது பொதுவாக முடி உதிர்வு உங்கள் முன்பகுதி அல்லது தற்காலிக பகுதியில் துவங்குகிறது. சில நேரங்களில் இது கிரீட பகுதியில் கூட காணப்படுகிறது. மேலும் படிப்படியாக நிலை மேம்படும் போது முன்பகுதி தற்காலிக மெல்லியமாதல் மற்றும் கிரீட பகுதி ஒன்றாக இணைந்து அதிகப்படியான முடி மெல்லியமாதலும் முடி உதிர்வும் ஏற்படுகிறது. இந்த மரபணு முடி உதிர்வு ஆண்களிலும் பெண்களிலும் இருவரிலும் ஏற்படுகிறது. ஆனால் பொதுவாக பெண்களில் முடிவரி பாதுகாக்கப்படுகிறது மற்றும் முடி உதிர்வு பெரும்பாலும் முன்பகுதி மற்றும் கிரீட பகுதியில் காணப்படுகிறது. இப்போது முடி உதிர்வுக்கான அடுத்த காரணத்திற்கு நகர்கிறோம். மற்றொரு மிகவும் பொதுவான முடி உதிர்வு வகை டெலோஜன் எஃப்ளூவியம் ஆகும். டெலோஜன் எஃப்ளூவியம் என்பது ஒரு நிலை. இதில் திடீரென பொதுவான முடி உதிர்வு ஏற்படுகிறது. இது உடலில் ஏற்படும் சில நிலைகளுக்கு பிறகு, உதாரணமாக மன அழுத்தம், நோய், கர்ப்பம், திடீர் உடல் எடை குறைவு மற்றும் பல காரணங்களுக்கு பிறகு ஏற்படுகிறது. பொதுவாக டெலோஜன் எஃப்ளூவியம் நேரத்தில் வளர்ச்சி கட்டத்தில் இருக்கும் உங்கள் முடிகள் திடீரென ஓய்வு அல்லது உதிரும் கட்டத்திற்கு செல்கின்றன. அதனால்தான் நீங்கள் அதிகமாக முடி உதிர்வதை காண்கிறீர்கள். இது எந்த வயது குழுவிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரிலும் ஏற்படலாம். ஆனால் பெண்களில் இது அதிகமாக காணப்படுகிறது. டெலோஜன் எஃப்ளூவியம் திடீர், அக்யூட் அல்லது நீண்டகால கிரானிக் நிலையாக இருக்கலாம். அது 6 மாதங்களுக்குள் மீண்டும் வளர்ச்சி பெறுமானால் பொதுவாக அது திடீர், அக்யூட் என்று கருதப்படுகிறது. ஆனால் மிகவும் அரிதாக அது 6 மாதங்களை கடந்தும் நீடித்தால் அது நீண்ட கால கிரானிக் நிலையாகும். அடுத்த பொதுவான முடி உதிர்வு நிலை அலோபீசியா ஏரியாடா ஆகும். இது ஒரு நிலை. இதில் திடீர் ஆரம்பத்தில் முடி உதிர்வு ஏற்படுகிறது. இது திடல் வடிவமாக இருக்கலாம். சில சமயங்களில் முழு தலையையும் பாதிக்கலாம் அல்லது அரிதாக தலையுடன் உடல் முடிகளையும் பாதிக்கலாம். இந்த நிலைகள் பொதுவாக தானாகவே கட்டுப்படும். ஆனால் இது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் சிகிச்சையுடன் பல நேரங்களில் இந்த நிலையை மேலும் தடுக்கும் வகையில் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும். மிகவும் அரிதான முடி உதிர்வுக்கான காரணம் ஸ்காரிங் அலோபீசியா ஆகும். இது ஒரு நிலை. இதில் பல்வேறு மருத்துவ காரணங்களால் முடிவேர்கள் நிரந்தரமாக காயமடைந்து அழிக்கப்படுகின்றன. இது ஒரு அரிதான நிலை என்றாலும் இந்த பிரச்சனையை சரி செய்ய சரியான கண்டறிதலும் சிகிச்சையும் தேவைப்படுகிறது. எல்லா இந்த நிலைகளிலும் நீங்கள் பார்த்தது போல முடி உதிர்வு ஒரு பொதுவான விஷயம். ஆனால் காரணங்கள் வேறுபட்டவை. அதனால்தான் நீங்கள் ஏன் முடி உதிர்வதை புரிந்து கொள்வது முக்கியம். இதுலதான் மக்கள் தவறு செய்கிறார்கள். மரபணு காரணமாக ஏற்படும் முடி உதிர்வுக்கு எண்ணெய் பயன்படுத்துவது உங்களுக்கு உதவாது. வேறு ஒருவரின் சிகிச்சையை பின்பற்றுவது உங்கள் முடி உதிர்வுக்கான காரணத்திற்கு பயனுள்ள சிகிச்சையாக இருக்காது. ஹார்மோன்கள் தொடர்பான பிரச்சினைக்கு மல்டிவிட்டமின்கள் எடுத்துக்கொள்வது மீண்டும் நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் முடி உதிர்வுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்வதும் பெரிய பேரழிவாகும்.
எப்போதும் நினைவில் வையுங்கள், உங்கள் முடி உதிர்வு பிரச்சினைக்கு சமூக ஊடகங்களில் வரும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டாம். வேறு ஒருவரின் சிகிச்சையை ஒருபோதும் முயற்சி செய்ய வேண்டாம். மேலும் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிதல் உங்கள் முடி மூட்டுகளையும் முடி வேர் பகுதிகளையும் நீண்ட காலம் பாதுகாக்கும். அறிவியல் அடிப்படையிலான முடி வழிகாட்டல் வேண்டுமெனில் இந்த சேனலை சந்தா செய்யுங்கள். நன்றி.